யுனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களில் பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொருக்கும் தனித்தனி அதிபதிகள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களே முதன்மையான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மேச ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து ஞானக்காரகன், மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் மூணுமே கேது பகவானுடைய நட்சத்திரம். காலபுருஷனில் வரக்கூடிய முதல் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 4 பாதங்கள் இருக்குது. அதில் அஸ்வினியோட சிறப்புகளை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய மிருகம், அதாவது விலங்குன்னு பார்த்தோம்னா ஆண் குதிரையை கொடுத்துருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆண் குதிரையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பறவை அப்படின்னு பார்க்கும்போது கழுகு இருக்கு இல்லைங்களா, கழுகுலேயே பெருசு ராஜாளி கழுகு, அது வந்து பறவையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு எட்டி மரம், அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு மகிழ மரம், அஸ்வினி 3ஆம் பாதத்துக்கு பாதாம் மரம், அஸ்வினி 4ஆம் பாதத்துக்கு நண்டாஞ்சு அப்படிங்கிற மரம் கொடுத்துருக்காங்க. இந்த மரங்களை பிறந்த நாள், அதாவது பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் ஓடக்கூடிய நேரங்களில் அவங்க போய் அந்த மரத்தை நட்டாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். முந்தின நாளே வந்து நவதானியங்களை ஊற வச்சு அந்தந்த நட்சத்திரம் வர நாளில் போய் அவங்களோட மரத்தை நட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நவதானிய தண்ணியை வந்து அந்த மரத்தில் ஊற்றிட்டு நடணும். நட்டதுக்கப்புறம் அந்த நடும்போது அந்த நவதானியங்களும் உள்ளே போட்டு உரமாக போட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த மரம் வளர வளர அவங்களுக்கு வாழ்க்கை மேம்படும், செல்வங்கள் கிடைக்கும். பொதுவாக விருட்ச சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து அதை ஈர்க்கிற ஒரு தன்மை வந்து மரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 27 நட்சத்திரங்களுக்குமே தனித்தனி மரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மரங்களை நட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றி கரெக்டாக பராமரிக்க நம்மளோட கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லி விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை தேர்வு பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாள் வரக்கூடிய நேரத்தில், அந்த நட்சத்திரம் ஓடக்கூடிய நேரத்தில் அந்த ஒன்று உங்கள் குலதெய்வம் கோயிலில் நடுறது மிக சிறப்பாக இருக்கும். நட்டது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கணும். பராமரித்து அது வளர வளர அது சில பேர்த்துக்கு வந்து பால் மரமாக இருக்கலாம், காய்கள் தர மரமாக இருக்கலாம், இல்லை பூக்கள் தர மரமாக இருக்கலாம். அது வளர்ந்து அந்த காய் காணிக்கும் போதோ இல்லை வந்து பூ பூக்கும் போதோ நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும். அதனால் எல்லாருமே அவங்க நட்சத்திரத்தை தெரிஞ்சு அந்தந்த நட்சத்திரத்தோட ஸ்தலத்தில் கொண்டு நடலாம், இல்லைன்னா குலதெய்வத்தில் நடலாம், இல்லை உங்களுக்கு இடம் இருந்தால் எங்கே நட முடியுமோ நடலாம். அதை நட்டு வச்சு அது பராமரிக்கணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்மளோட பல பாவங்களையும் நம்ம பாவத்தோட கதிர்களையும் ஈர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திர கோயில் இருக்குது. அந்த நட்சத்திர கோயில் தான் நம்மளோட சித்தர்கள், நம்மளோட நட்சத்திரத்தில் இருந்த சித்தர்கள், ஞானிகள் அங்கே சூட்சமும் வந்து அந்த நட்சத்திர நேரத்தில் அங்கே வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ நம்ம அங்கே போகும்போது அந்த நட்சத்திர நாள் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நட்சத்திர கோயிலில் இருக்கும்போது நமக்கு அது இன்னும் ஈர்ப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட கோயில் பார்த்திங்கன்னா 4 பாதத்துக்குமே ஒரே கோயில் தான். அது பார்த்திங்கன்னா நம்ம திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பழமையான கோயில், சக்தி வாய்ந்த சுவாமி. அஸ்வினி தேவர்கள் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அஸ்வினி தேவர்கள் 2 பேர் குதிரை முகத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதைகளாக வருவாங்க. அதே மாதிரி தேவதை தனியாக இருக்கும். தேவதை வந்து சரஸ்வதி, நம்ம கல்வி கடவுள் சரஸ்வதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரோடைய தேவதை. அப்புறம் அஸ்வினியோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமிக்கு வந்து பிறவி மருந்தீஸ்வரருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஔஷதேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது எதை காரணம் காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து நோயாளிகளுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் குணமாக, ஔஷதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் அந்த ரொம்ப நாள்பட்ட வியாதிகள் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு மருந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க கையால் கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிடும்போது சீக்கிரம் அந்த நோய் குணமாகும். அதனால தான் அந்த
அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஔஷதேஸ்வரர் அப்படின்னு அந்த சாமி பேரும் கொடுத்துருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம்னாவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம். அப்படிங்கும்போது வந்து அவங்க கையால் வாங்கி ஒரு மாத்திரையை சாப்பிட்றது, இல்லை ஒரு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்குறது, அவங்க சொல்கிற டைமில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அது குணமாகும். அஸ்வினிங்கிறது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம். பஞ்சபூத அடிப்படை தத்துவத்தில் அது பார்த்திங்கன்னா நிலம் தத்துவத்தில் வரும், அதாவது பிருத்திவி தத்துவத்தில் வரும். அப்போ காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் அந்த கோயில் தான் உலகத்திலே வந்து நிலத்துக்கு உண்டான கோயில், அதாவது பிருத்திவி தத்துவம் இயங்கக்கூடிய கோயில். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அதிகமாக அந்த கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணும்போதும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அஸ்வினிக்கு பணம் வரவு தரக்கூடிய நட்சத்திரங்கள், அதே மாதிரி நண்பர்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். பரணி நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு சிறப்பான இதாக வரும். பரணி வர நாட்களில் அவங்க வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பண்ணும்போது அவங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தில் பரணி, பூரம், பூராடம் அப்படி இருக்கிற அந்த நண்பர்கள் வந்து அந்த மாதிரி நண்பர்கள் தான் அவங்களுக்கு செட் ஆஃப் பீப்புள் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க மூலம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், நல்லது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து இவங்க பரணி நட்சத்திர நாளில் பண்ணுறது வந்து மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்களை தவிர்த்துட்டு சில முக்கியமான விஷயங்கள் செய்யும்போது பரணி நட்சத்திரத்தை யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு நல்லாவே அது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திர நாட்களை வந்து இவங்க வந்து வழிபாடுக்கு மட்டும் வச்சுக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து கிருத்திகை அன்னைக்கு வந்து தவிர்த்திடலாம். கிருத்திகை வந்து சாமி வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு மற்றதை தவிர்த்திடலாம். கொஞ்சம் அஸ்வினி வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவு தரக்கூடிய வந்து பரணி, பூரம், பூராடம் இது வந்து அவங்களுக்கு தன வரவு தரக்கூடிய நட்சத்திரங்கள். அதே மாதிரி அவங்க தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரங்களையும் அவங்க அந்த அந்த நாட்களில் வந்து முக்கியமான செயல்கள் செய்கிறது தவிர்த்துறது நல்லது. அதில் மிக அதிமுக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திர வர நாளில் தவிர்ப்பது மிக நல்லது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணதுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி, ஷேர் பண்ணதுக்கு நன்றி, நல்லா வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணதுக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.